பஞ்சாபில் வழுக்கை முடியில் முடி வளருவதற்காக சிகிச்சைக்கு சென்ற 64 பேரின் கண் பார்வை பறிபோயுள்ளது. இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து சிகிச்சைக்கு சென்றவர்களுக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? பஞ்சாப் மாநிலம் சங்ரூரில் உள்ள காளிமாதா கோவிலில் வழுக்கை தலைக்கு சிகிச்சை அளிக்க ஒரு இலவச முகாம் நடத்தப்பட்டது. இன்ஸ்டாவில் பரவிய விளம்பரத்தை பார்த்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் அந்த முகாமில் பங்கேற்றனர். அரிய வகை மூலிகைகளால் காய்ச்சி எடுத்த பிரத்யேக மருந்தை வழுக்கை தலையில் தடவினால் விரைவில் முடிமுளைக்க ஆரம்பித்துவிடும் என விளம்பரம் செய்துள்ளனர். அதை உண்மை என நம்பி தலையை கொடுத்தவர்களுக்கு முகாமை ஏற்பாடு செய்தவர்கள் மருந்தை தடவ ஆரம்பித்தனர். அடுத்த 10 நிமிடத்தில் எல்லாம் தலைகீழானது. மருந்து தடவியவர்களின் கண்களில் வீக்கம் ஏற்பட்டு நீர் வடிய ஆரம்பித்தது. மேலும் கண்ணில் பயங்கர எரிச்சலும் ஏற்பட்டுள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் பொறுக்க முடியாத அளவுக்கு வலிக்க தொடங்கியதால் மருந்து தடவிய பலரும் பெரும் அச்சத்திற்கு ஆளாகினர். அதன் பின்னர் சங்ரூரில் உள்ள பொது மருத்துவமனையில் கண் தொற்றுடன் ஏராளமான நோயாளிகள் குவிந்தனர். தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் கண் தொற்றால் பாதிக்கப்பட்டதுடன் கடும் வலியாலும் அவதியடைந்துள்ளனர். வழுக்கை தலையில் மருந்து தடவி கொண்டவர்களில் 60க்கும் மேற்பட்டோருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரில் சங்ரூர் காவல்துறையினர் முகாமை நடத்தி அமன்தீப் சிங் மற்றும் தஜிந்தர் பால் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். முறையாக அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக இச்செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. வழுக்கையில் தடவிய மருந்தில் என்னென்ன பொருட்கள் கலந்தார்கள், அதனால் மேலும் என்ன பக்க விளைவுகள் ஏற்படும் என மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். வெறும் இன்ஸ்டா விளம்பரத்தை நம்பி வழுக்கை தலையில் மருந்து தடவிய மக்கள் தங்களது கண் பார்வையை இழந்தது பஞ்சாபில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.